இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் மாருதி சுசுகி விக்டாரிஸ். இந்த மாருதி சுசுகி விக்டாரிஸை பொறுத்தவரையில ஒரு டிராஸ்டிக்கலி சேஞ்ச்டு மாருதி லான்ச் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அரீனா டீலர்ஷிப்ஸ்லயுமே மோஸ்ட் ப்ரீமியமான அவங்களோட ப்ராடக்டை அவங்க கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மூவ் தான். கிராண்ட் விட்டாராவை பேஸ் பண்ண ஒரு கார் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா ஹைப்ரிட் இருக்குது, உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 இருக்குது. கூடவே இதில் அடிஷ்னலாக நிறைய ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார்ஸ், பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார்ஸ் அப்படின்னு சேஃப்டிலையும் எந்த விதத்துலையுமே குறை வைக்காமல் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட், பேனராமிக் சன்ரூஃப் இந்த மாதிரி அட்டகாசமான ஃபீச்சர்ஸையுமே அள்ளி தெளிச்சு ஒரு சர்ப்ரைஸ் மாருதி பேக்கேஜாக தான் இந்த விக்டாரிஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்டீரியர், இன்டீரியர், டீட்டெயிலான டிரைவ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த விக்டாரிஸை பொறுத்தவரை உங்களுக்கு வேரியன்ட்ஸ் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் LXI, அப்புறம் VXI, ZXI, ZXI ஆப்ஷனல், ZXI ப்ளஸ், ZXI ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வேரியன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த என்ஜின் ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாமே டிரைவிங்கில் சொல்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZXI ப்ளஸ் ஆப்ஷனல். அதில் அந்த ஹைப்ரிட், அதாவது அந்த ECVT வரக்கூடிய அந்த ஹைப்ரிட் மாடல் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட அந்த வேரியன்ட் பிரேக்கப், அந்த ப்ரைசிங் டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எக்ஸ்டீரியர் முடிச்சு உங்களுக்கு ஸ்லைட்ஸில் பார்ப்பீங்க. வண்டியோட டிசைன் டீடைலிங் பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக இருக்குது, அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பானட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டாக, அதே நேரத்தில் சைடில் கிங்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு மசிலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்டில் உங்களுக்கு LED DRLs, ஒரு கிறிஸ்டலைன் பேட்டர்ன் மாதிரி மல்டிபிள் பிளாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. LEDலேயே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே பார்க்கிங் சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்லேயே நீட்டாக வருது. கிரில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு ஏர் டேம் வருது. லோவர் போர்ஷன்லேயுமே உங்களுக்கு ஒரு ஏர் டேம் மாதிரி, அதாவது இதுலேயுமே உங்களுக்கு ஏர் போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்துடுது. 360 டிகிரிக்கான ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமராவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பாடியில் நீட்டாக எம்பட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஆஃப்டர் தாட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி நிற்காமல் நீட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாக் லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர் வெண்ட் மாதிரியுமே, அதாவது உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஏர் ஸ்பேஸை உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு வீலுக்கு முன்னாடி அந்த வீல் ஆர்ச்சுக்குள்ளாடியே உங்களுக்கு வந்துடுது. சைடில் உங்களுக்கு ப்ரொஃபைலிங் அப்படின்னு பார்க்கும்போது சைட் டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த போல்டான அந்த SUVக்கான ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர்ட் ஆஃபான வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஏரோ கட் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸுமே இருக்குது. உங்களுக்கு அந்த டிசைனுமே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ப்ளஸ் அப்படியே நல்ல பிளெண்டாக இருக்குது. இது எந்த பீசஸுமே மல்டிபிள் கட்ஸ் வச்சு பண்ணது மாதிரி இல்லாமல் நல்ல பிளெண்டாக சூப்பராக இருக்குது. 215/60 ஆர் 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸுமே வருது. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே உங்களுக்கு வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ரியர் போர்ஷனுக்கு வரும்போது அப்படியே சின்ன ஒரு கூப்பே மாதிரியான ஒரு ரூஃப் லைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அப்படி கட்டாக வரக்கூடிய கிளாஸ் ஏரியாவுமே வர்றதுனால டிசைன் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. அப்படி ஒரு லோ ஸ்லங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த தேர்ட் குவார்ட்டர் பேனல்லேருந்து அப்படியே டிசைன் டவுன் ஆகிறது நல்லா இருக்குது. உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி சைட் டிசைன் அப்படி பயங்கரமாக சொல்கிறதுக்கு இல்லாட்டியும் அந்த ஒரு SUVக்கான அது ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கு வருது. ORVMலேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வருது ஸ்டாண்டர்டாக தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமராக்கான உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சர் சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வண்டியோட லென்த்தையும் அந்த ஒரு மாசையும் காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தேர்ட் குவார்ட்டர் கிளாஸுமே கொடுத்துருக்கிறது உள்ளாடியுமே உங்களுக்கு அந்த கேபினில் ஒரு ஏரினஸை கொடுக்கும். இப்படி இந்த ரியர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியை அசம்பிள் பண்ணுறது மாதிரியே இருக்குது.
உங்களுக்கு எந்த வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹைப்ரிடுக்கான பேட்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் கலரில், அதுவுமே வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் செக்மெண்டட் ரியர் டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்மெண்டட் லைட் பீஸா வந்து உங்களுக்கு ஆட் ஆகிறது தான் வந்து அந்த செக்மெண்டட் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஓவரால் அந்த டிசைனுக்குமே வந்து போல்டாக இருக்குது. ரியர் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு போல்டாகவும் நீட்டாகவுமே வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த கெஸ்டர் கண்ட்ரோலில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த டெயில் கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது ப்ராக்டிக்கலி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்லாம் தெரியல. ஏன்னா மல்டிபிள் கார்ஸில் இதுலேயுமே வந்து இமீடியட்டாலாம் வந்து ஆக்டிவேட்டும் ஆகலை. மற்றபடி வந்து உங்களுக்கு பவர் டெயில் கேட் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்னென்னா உங்களுக்கு 2 பட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பட்டன் இருக்குது. குட்டி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலி டோரை வந்து மீன்ஸ் லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு பீப் சவுண்டுமே கேட்குது. பார்த்தீங்கன்னா பவர்டாகவே வந்து இந்த டெயில் கேட் ஓப்பன் ஆகுது. இதுவுமே ஹையர் வேரியன்ஸில் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். டீசெண்டான பூட் ஸ்பேஸுமே வந்து வருது. இது ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கீழே பேட்டரி வர்றதுனால கொஞ்சம் வந்து ரெய்ஸ்டாக வந்து இந்த பூட் ஸ்பேஸுமே வந்து வருது. மற்றபடி அந்த ஹார்மனோட இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டம் அதுக்கான ஊஃபருமே வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயுமே வந்து ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு ரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஸ்பேஸ் தான். உங்களுக்கு நார்மல் பெட்ரோல் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹையரான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு புல் பண்ணி அடைக்கிறதுக்கு, அதாவது மேனுவல் டைப்பில் வர்றதுக்கு வந்து புல் பண்ணி அடைக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா பவர்டாகவே இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ ரியர்லையுமே வந்து உங்களுக்கு கேமராவுமே இதில் நீட்டாக எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த ரியரோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சது மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி விக்டோரிஸோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு அந்த கலர் தீம்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம்னஸை அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு காப்பர் ஆக்சென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு சைடு ஏசியன்ஸுக்கு மேலேயுமே வந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகட்டும், அந்த லேயரிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. டச் ஸ்க்ரீனை பொறுத்தவரை உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ப்ளே டச் ஸ்க்ரீன் வருது. இந்த ஹையர் வேரியன்ட் ZXi ப்ளஸில் வந்து ப்ளஸ் ஆப்ஷனல் அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.1 இன்ச் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ எக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரீமியமான சிஸ்டமே வந்து வருது. ப்ளஸ் வந்து இதில் வந்து அந்த இன்ஃபினிட்டி பை ஹார்மன் வரக்கூடிய அந்த சிஸ்டம் ப்ளஸ் வந்து அந்த சப் ஊஃபரோட வித் உங்களுக்கு அந்த டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டடையுமே வந்து வருது. ப்ளஸ் இந்த ஹையர் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. பார்த்தீங்கன்னா இல்லை ரைட் அல்லது நம்ம அப் டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்பிளேக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஹையர் வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப்ரிட் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால ரைட் சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுதா இல்லை எக்கனாமியில் இருக்கா இல்லை பவரில் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறது அந்த டிரைவிங்கில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில், அதாவது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அந்த 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வரக்கூடிய அந்த ஒரு வேரியண்ட்டில் தான் வருது. ஹைப்ரிடுக்கும் அதை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபீச்சர் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மேனுவல் பார்க்கிங் பிரேக் வருது. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த VXi வேரியண்ட்லேருந்தே ஹையர் எதுக்கு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. மற்றபடி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸ், அதாவது டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்குமே வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு லெதர் ஃபினிஷிங்கோட சூப்பராகவே வந்துருக்குது. இதில் ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்கான பட்டன் ப்ளஸ் அந்த அதுக்கான பிரைட்னஸ், அந்த அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கானது. உங்களுக்கு கேமரா வியூ வேணும் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 360 டிகிரி கேமராவுக்கான வியூ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து பாப்பப் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கான்சோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஏசி வென்ஸுக்கு கீழே வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாபுமே வந்துடுது. இந்த யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்து ஒயர்லெஸ்ஸாகவே உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்லேருந்தே வருது. அதாவது
லோவர் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கறனால ஒயர்லெஸ்ஸாகவே அது வந்து வந்துடுது. ப்ளஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வருது வித் கூலிங் சிஸ்டம். அதனால் வந்து ஃபோன் ஹீட் ஆகாமல் அதுவுமே வந்து பார்த்துக்கும். இதில் வந்து நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் ப்ளஸ் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ளஸ் வந்து 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே வந்து வருது. ப்ளஸ் இது வந்து அந்த இசிவிடி அந்த ஹைப்ரிட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கான செலெக்ஷனுமே வந்துருக்குது. ஃப்ரண்டில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்து பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் எல்லாமே வந்து வந்துடுது. ப்ளஸ் இதில் வந்து இவி மோட், அதாவது எலக்ட்ரிக் மோடில் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்டிங்கன்னா இவி மோட் போடலாம். டிரைவ் மோட் உங்களுக்கு ஸ்போர்ட் அண்ட் நார்மல் 2 மோடு வந்து வருது. ப்ளஸ் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிரைவர் 2 சீட்ஸுக்குமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் வந்து நமக்கு லைட்டாக கேட்குது, அது மட்டும்தான். மற்றபடி பிரச்சனை இல்லை. 2 பெரிய கப் ஹோல்டர்ஸ், நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு வருது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் வித் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடய வந்து வருது. இதுவுமே வந்து டீசெண்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ டோரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜுமே வந்து பார்ப்போம். இப்போ டோரில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு வாலெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த இன்ஃபினிட்டி பை ஹார்மன் அந்த பிராண்டடான அந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து வெல் அண்ட் குட். இதில் வந்து ஒரு கிளாசி பேனலில் நல்ல ஒரு லேயர்ட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து நல்ல ப்ரீமியம் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன கிரைப் பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக், அப்புறம் வந்து இந்த பவர் விண்டோ, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து காலங்காலமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அடுத்த ஒரு அப்டேட்டட் மாடல் அந்த மாதிரி ஏதாவது அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னாலும் இது பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருது. ஸோ அதை வந்து நமக்கு ஏற்ற விசிபிலிட்டிக்கு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுவுமே வந்து நீட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் மாருதியில் ஆட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு இப்போது வந்து பவர்டு டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8th வே பவர் அட்ஜஸ்டபிள். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட், ரியர், உங்களுக்கு அந்த சீட்டோட ரெக்லைன் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பவர்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாருதி மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்க முடியுமோ அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர் சீட்டோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒய்டாக ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு அந்த ஏற வேண்டிய ஏரியாவுமே நல்ல ஒய்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு ஆல் பிளாக் தீம் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உண்மையிலே தாராளமாக தான் இருக்குது. ஏன்னா விண்டோ ஏரியா உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சன்லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரூஃப் லைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக நீட்டாகவே வந்துருக்குது. உங்களுக்கு லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் 2 சைட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா உங்களுக்கு அந்த பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து வரதுனால உங்களுக்கு லைட்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப்மே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பிளைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் திக்னஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து உள்ளே வராமல் இருந்திருக்கும். இப்போ லைட்டாக வந்து நமக்கு தெரியுது. பட் ஏசியோட கூலிங் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுருக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹெட்ரூமை பொறுத்தவரை 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேபி கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும். எனக்கு ஜஸ்ட் அடிக்குவேட்டான ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்குது. என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5'11" என்னோட ஹைட். மற்றபடி ரியர் சீட்டில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸாக கன்வீனியன்ஸுக்கு உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விட்டு இருக்குது, 3 பேர் உட்கார முடியும். ப்ளஸ் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு 1 or 2 ஃபோன்ஸ் வச்சுக்கிறதுக்கு நீட்டான ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு ஏரியான ஃபீலிங் வந்து கேபினில் கிடைக்குது. இப்போ இறங்கியுமே வந்து பார்ப்போம். இறங்குறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாருதி சுசுகி விக்டர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸை வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 என்ஜின்ஸ் வந்து நமக்கு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆர் சிஎன்ஜி ரெண்டுமே வந்து இருக்குது. ப்ளஸ் பெட்ரோலில் உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. சிஎன்ஜி அப்படின்னா வந்து உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டில் 103 PS பவர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 139 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. உங்களுக்கு இது வந்து அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிடோட வரக்கூடியது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி கம்பைண்டாக வரதுல வந்து பெட்ரோல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 PS ப்ளஸ் வந்து சிஎன்ஜி மோடில் பார்த்தீங்கன்னா 87 PS வருது. டார்க் வந்து பெட்ரோல் மோடில் 137 நியூட்டன் மீட்டர், சிஎன்ஜி மோடில் வந்து 121 நியூட்டன் மீட்டர் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த பெட்ரோல் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அந்த கம்பைன்ட் அவுட்புட் வந்து 92.45 PSO ப்ளஸ் வந்து 120
ப்ளஸ் வந்து 122 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. உங்களுக்கு இந்த ஹைப்ரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 28.65 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்குது. ப்ளஸ் வந்து சிஎன்ஜி வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 27.02 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி. உங்களுக்கு நார்மல் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.18 வந்து உங்களுக்கு இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்ல வந்து வருது. ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து ஹைப்ரிட் ஆட்டோமேட்டிக்ல வந்து 21.06. ப்ளஸ் வந்து அந்த ஆல் கிரிப் ஆட்டோமேட்டிக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.07 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த என்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து சீட் பெல்ட்டை பக்கில் பண்ணிட்டு நமக்கு இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுவோம். இப்போ வந்து என்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவி அந்த எலக்ட்ரிக் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஜஸ்ட் வந்து ஏசியோட ப்ளோவர் ஸ்பீட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு காமிக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு டிரைவ் மோடில் போட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் இவி மோட்ல தான் இருக்குது. இன்னும் என்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டே வந்து ஆகலை. ஸோ இப்படி நம்ம டிரைவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியுது என்ன மோடில் இருக்கிறோம் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்து நம்ம அப்படி ஸ்லோ டவுன் ஆனதும் அந்த சார்ஜ் வந்து ஆகுது. நம்ம செடேட்டாக மெதுவாக அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஈக்குவலாக காமிக்குது. நல்லா அழுத்தி ஓட்டும் போது உங்களுக்கு பவர் அப்படிங்கிறதுல வந்து காமிக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு அந்த என்ஜின் வந்து அப்பப்போ ஆன் ஆகுறது வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ரைட் குவாலிட்டி தான் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சுசுகி டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் வந்து வண்டி வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ரோபஸ்டாக இருக்குது. நமக்கு குளோபல் என்கேப்பில் பாரத் என்கேப்பில் ரெண்டுலேயுமே வந்து அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்குமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த சிவிடி அதாவது இந்த ஹைப்ரிட்ல சிவிடி வரக்கூடிய அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னா ரியல் டைம்லேயே உங்களுக்கு சிட்டிலே வந்து செடேட்டா ஓட்டுறவங்களுக்கு ஒரு 24-25 வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம். ஹைவேல ஓட்டுறவங்களுக்கும் ஒரு 20+ வந்து ஈஸியாக நம்மளால வந்து மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு ப்ரில்லியண்டான ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லணும். கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஒரு வைண்டிங் செக்ஷன்ஸில் போய் ரைட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கிற அளவுக்கு அந்த ஹேண்ட்லிங்கும் பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா ரைட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு அப்படி நம்மளை வந்து ரொம்ப மீன்ஸ் பவுன்ஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டேபிளாக வச்சுருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு தெரியுது. என்னென்னா கொஞ்சம் வந்து வண்டி பல்கியாக நமக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி பாடி ஸ்டைல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ரைட் ஹேண்ட் ஹேண்ட்லிங்கையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேட் ஹைவே முன்னாடி என்டர் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடச்சிட்டே இருக்கும். என்னென்னா அந்த எலக்ட்ரிக் மோட்டாரோட பவர் கம்பைன்ட் வித் அந்த என்ஜினோட பவர் அப்படின்னு வரும்போது சூப்பராகவே இருக்குது. எப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா அழுத்தும் போது எலக்ட்ரிக் மோட்டாரும் என்ஜினும் ரெண்டுமே வந்து வீலுக்கு பவர் பண்ணும், அல்லது வந்து உங்களுக்கு என்ஜின் மட்டும் பவர் பண்ணும். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் இதோட கான்செப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் கொஞ்சம் ஒரு மோசமான ரோட், அதாவது நல்ல ஒரு டாரிங் இல்லாத பட் வந்து ஒரு டீசெண்டான ரோட். இதில் வந்து பெருசாக டயர் நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. இன்னொன்று எனக்கு நான் வண்டி எடுக்கும் போதே மீன்ஸ் ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே நமக்கு நல்ல கிடைச்ச ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா ஸ்டியரிங் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அதாவது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் டன் மாருதி ஸ்டியரிங்ஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் வந்து ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்பீட்ஸில் போயிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெஃப்ட் இருக்குது, நல்ல ஒரு சென்டர் ஃபீல் இருக்குது. மீன்ஸ் டெட் சென்டர் வந்து ரொம்பவே மினிமைஸ்டாக நல்ல ஒரு மினிமல் டெட் சென்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப லைட்டாக வந்து இல்லை. எனக்கு பர்சனலாக அது பிடிக்கும். வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து ஸ்டியரிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. என்னென்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம புல் பண்ணுறோம், கரெக்டாக வந்து அது அப்படியே ரீசெண்டர் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பீட்ஸுமே ஈஸியாக பில் ஆகுது. நம்ம அப்படி கேஷுவலாக பேசிகிட்டே இருந்தோம், ஸ்பீடோமீட்டரை பார்த்தா 80. அதுக்கப்புறம் ரைட் கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலையுமே கேஷுவலாக போக முடியுது. பட் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ளோட்டியாக அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமலும் வண்டியை வந்து நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பாடி ரோலுமே வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கார்னர்ஸில் பாடி ரோலுமே வந்து ரொம்ப மினிமலானதான் ஒரு பாடி ரோல் நமக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸசிவான பாடி ரோல் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதுவுமே வந்து நல்ல விதத்தில் அவங்க பாடி ரோலை கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் சஸ்பென்ஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல ஆஸ்பெக்டாக தான் ஓவரால் ஃபீல் ஆகும்.
பவர் வந்து தாராளம். ஆனா நம்ம ரைஸ் பண்ணும்போது என்னன்னா நமக்கு அந்த என்ஜின் ரைஸ் ஆகிற சவுண்ட் வந்து நார்மல் ஐஸ் என்ஜின் காருக்கு அளவுக்கு அந்த நேச்சுரலா இருக்காது. ஹைபிரிட் வந்து கொஞ்சம் யூனிக்கா அப்படி ரன் ஆகும்போது அது மட்டும் கொஞ்சம் ஆடா இருக்குது. நம்ம நல்லா ரைஸ் பண்ணும்போது என்ஜின் நல்லா ரெவ் ஆகுது. நல்லா ரெவ் ஆகும்போது அந்த சவுண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஆடிபிளா இருக்குது. அது மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு கிரஃபான நோட் வந்து லைட்டா நமக்கு கேட்குது. ஒரு பியூர்லி ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட ரிஃபைன் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஓவரா லேபர் பண்ணும்போது தான் அது வருது. ஹைபிரிடை நீங்க மைலேஜ் கான்சியஸா செடேட்டா ஓட்டினீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஈவி லைக் ஃபீல் வந்து ஹைபிரிடால கொடுக்க முடியும். அதுதான் வந்து அதோட அந்த ஒரு ரெண்டு சைட் ஆஃப் அந்த ஹைபிரிட் என்ஜின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. மற்றபடி விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நெருக்கமான ரோட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்தோம், டவுனுக்குள்ளாடி ஓட்டிட்டோம், பிரச்சனையே இல்லை. இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இதில் டாப் வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டிஸ்டன்ஸை பார்த்து ரொம்ப க்ளோஸாக வந்து வெஹிக்கிள்ஸ் வரும்போது, ரொம்ப நெருக்கமாக இல்லை பைக்ஸ் எல்லாமே வந்து அப்படி நெருக்கி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 360 டிகிரி கேமரா வந்து தன்னாலே வந்து நமக்கு டர்ன் ஆன் ஆகி டிஸ்பிளேல காமிக்குது. அதுக்கப்புறம் நார்மலான ஒரு இடத்துக்கு நம்ம கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு வரும்போது கேஷுவலாக அதுவே வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரியலான யூஸ்ஃபுல்லான சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ வண்டி டிராஃபிக்கான இடத்துல ஓட்டுறதுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு லென்த்துமே வந்து அப்படி பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. மிரர்ஸ் வந்து குட்டியாக அடிக்கேடான சைஸில் இருக்குது, நல்ல விசிபிலிட்டி அதுலேயுமே வந்து கிடைக்குது. பானட் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த ஸ்பேஸை பார்த்து கட் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பவர் தான் அப்படி ஜம்முன்னு ஓவர்டேக் பண்ணணுமா, அழுத்தியாச்சா வண்டி பவர் கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் வந்து எப்போவுமே நாங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு வர இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோடு அப்படியே அலை மாதிரி வந்து ஃப்ளோட்டியாக நமக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல சூப்பராகவே வந்து நமக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. மற்ற கம்ஃபர்ட் ஓரியன்டா, பியூர்லி கம்ஃபர்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் நமக்கு தெரியும். பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளோட் வந்து தெரியாமல் ரொம்பவே அப்படியே வந்து ஸ்டேபிளாக பிளான்டாக சூப்பராக வந்து அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ கேஷுவலாக ஹைவே ரன் நமக்கு அப்படியே வந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டோம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளஸ் ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அது 1 ஸ்டெப்ல தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 ஸ்டெப் மீன்ஸ் ஒரு கிளிக்கு வந்து 1 km/h தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 70, 71 அந்த மாதிரி. அது வந்து ஒரு 5 km அந்த ரேஞ்சில் வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். என்னன்னா திருப்பி கிளிக் பண்ணாமல் ஈஸியாக வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 90, 100 வரைக்கும் கொண்டு வந்து செட் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே நம்ம லாங்காக ப்ரெஸ் பண்ணிக்கும் போது அப்படியே வந்து ஒரு 98, 100ல் வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, லேன் சேஞ்ச் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து இப்போ ஹார்ஷாக வந்து பிரேக் பண்ணேன், மீன்ஸ் அவங்க குயிக்காக லேன் சேஞ்ச் பண்ணி வந்ததுனால ஹார்டாக வந்து பிரேக் பண்ணேன். பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு ஸ்பாஞ்சினஸ் கொஞ்சம் நமக்கு ஒரு பிரேக் ஃபீல் வந்து நமக்கு அந்த பெடல் ஃபீல் வந்து கொடுக்கல. பட் வந்து பிரேக் நல்ல ஸ்டாப்பிங் பவர் வந்து இருக்குது. இந்த வேரியன்ட் இந்த ECVT மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ்மே வந்து வருது. ஸோ அந்த ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறதுனால பிரேக்கிங் வந்து வெல் கண்டெய்ன்டாகவும் எந்த விதத்துலையுமே நோஸ் டே வந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் நல்ல வெயிட் ஆட் ஆயிடுச்சு. அப்படியே பிளான்டடா செம சாலிடா வந்து உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வந்து அப்படி ப்ரிசைஸா நமக்கு கரெக்டாக வந்து கட் பண்ண முடியுது. இந்த லேன் சேஞ்ச் அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியுமே காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இன்னைக்கு நமக்கு விண்ட் நாய்ஸ் இருக்குது. வெளியில் பார்த்தாலுமே அப்படி எக்ஸ்ட்ரீமான விண்ட் இருக்கக்கூடிய ஒரு டே தான். அதனால கொஞ்சம் இருக்கிறத தவிர மற்றபடி அப்படி ரொம்ப ஹார்ஷாக வந்து இல்லை. டயர் நாய்ஸ் வந்து நமக்கு பெருசாக இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்டெபிலிட்டி டாப் நாச், அதில் வந்து டவுட்டே இல்லை. ஏன்னா நான் ஹைவே வரும்போதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா அந்த ரைட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டுக்கும்
அந்த ஒரு ஹேண்ட்லிங்க்குமான ஒரு பேலன்ஸ்டு ஸ்டிஃப்னஸ்ல வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைவேல வண்டி சூப்பர் பிளானடா வந்து இருக்கு. ஒரு 100, 110 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி அப்படியே தாராளமாக ஹைவே வந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு 20+ வந்து ஈஸியாக 20-22 வந்து ஈஸியாக மைலேஜுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஏசியோட சில்னஸ் டாப் கிளாஸ். மாருதி ஏசி என்றைக்குமே வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அந்த இப்போ மற்றபடி அந்த என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆல் கிரிப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க மேனுவல்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவே வந்து கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். இந்த இசிவிடி மாடல், அதாவது ஹைபிரிட் மாடல்ல ஏடாஸ் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். ஸோ அதையுமே வந்து அக்ராஸ் வேரியன்ட்ஸ் கொஞ்சம் அவங்க மெர்ஜ் பண்ணி வந்து எல்லாருக்கும் இது பண்ணியிருக்கலாம். ஹைபிரிட்ல வந்து கண்டிப்பாக ஹைபிரிட் எடுக்கிறவங்க தான் வந்து கண்டிப்பா அதிகமான ஹைவே யூசேஜ் இருக்கிறவங்க தான் ஹைபிரிட் வாங்குவாங்க. ஸோ அதுல வந்து ஏடாஸ் அவங்க யூஸ் பண்ணது கொஞ்சம் இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி பிரைஸ் எப்படினாலும் ஜாஸ்தி ஆகதான் போகுது. பட் அது வந்து ஒரு ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கண்டிப்பா ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி ஓவரால் இந்த வெஹிக்கிள் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி நமக்கு டீசல்ஸ் வந்து இல்லை. டீசல்ஸ் வந்து நமக்கு இன்னொரு 10 இயர்ஸ் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது டீசல்ஸ் இல்லாதது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் கிடையாது. நமக்கு பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் எப்பவுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சிட்டி யூசேஜ் தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பேசிக் மாடல் போதும். ஏன்னா எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ போனீங்கன்னாலே உங்களுக்கு டச் ஸ்கிரீனுமே வந்து வந்துடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு தாராளமா போதுமான ஒரு ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க சிட்டி யூசேஜில் மட்டும் இருக்கிறவங்க அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட்டோட வரக்கூடிய உங்களுக்கு பெட்ரோல் வந்து வாங்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பட்ஜெட்டா, அதாவது ஹைபிரிட் அளவுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஹைவேஸில் வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட் நீங்கள் போய்க்கலாம். சிஎன்ஜி வேரியன்ட் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த யூசேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சிஎன்ஜியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் கிடைக்கக்கூடிய மைலேஜ் வச்சு பார்க்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதே நேரத்தில் ஃபேமிலி பையருக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்குமே வந்து வருது. உங்களுக்கு லோவர் வேரியன்ஸ்லேருந்தே வந்து இந்த விஎக்ஸ்ஐ அந்த மாதிரி வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸுமே வந்து ஒரு பட்ஜெட் ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளஸ் வந்து எப்போவுமே ஹைவே நம்ம யூஸ் பண்ணோம், நல்லா பவர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹைப்ரிட் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸாக வந்து பேனராமிக் கிளாஸ், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, 360 டிகிரி கேமரா. இப்போ லெவல் 2 எடாஸ் மட்டும் அந்த ஒரு வேரியன்ட்ல வச்சிருக்கவே ஒரு மிஸ் தான். மற்றபடி ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜாக மாறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதத்துலையுமே வந்து டவுட்டும் இல்லை. ஓவரால் என்னோட ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இந்த விக்டோரிஸோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். டிரைவிங்லேயே அப்படியே வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டனால திருப்பி ஒரு கன்க்ளூஷன் நமக்கு சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி யூனிக்கான கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.